பிரதமர் மோடியிடம் ஓபிஎஸ் கொடுத்த ஊழல் பட்டியல். அதிமுக ஐடி விங் ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி. சைலண்ட் மோடுக்கு சென்றுள்ள முன்னாள் அமைச்சர் வேலுமணி. நான் ரகசியங்களை சொன்னால் எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்வார் என எப்போது ஓபிஎஸ் சொன்னாரோ அப்போதிலிருந்து மீண்டும் மீடியா லைம்லைட்டிற்கு வர துவங்கியுள்ளார் ஓபிஎஸ். ஒற்றைத்தலைமை விவகாரத்தில் ஓபிஎஸ்ஐ முற்றிலுமாக காலி பண்ணிய எடப்பாடி பழனிசாமிக்கு முழு நிம்மதி கிடைத்துவிட்டதா என்றால் அதுதான் இல்லை. அடுத்தடுத்த நீதிமன்ற தீர்ப்புகள், இரட்டை இலை சின்னம், தேர்தல் ஆணையம் என சாதகமான பல விஷயங்கள் நடந்தாலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட்டணி, சசிகலாவின் அரசியல் நகர்வு, பாஜகவுடனான கூட்டணி முறிவு என பலதரப்பு இடியாப்ப சிக்கலில் மாட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஓபிஎஸ், எடப்பாடி செய்த அனைத்து தவறுகளும் எனக்கு தெரியும் என்றும் அந்த ரகசியங்களை எல்லாம் வெளியில் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்வார் என்றும் கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, எந்த ரகசியம் என்றாலும் சொல்லட்டும், அப்படி ரகசியம் இருந்திருந்தால் திமுகவினர் என்னை விட்டு வைத்திருப்பார்களா என்று பதிலடி கொடுத்தார். இந்நிலையில் அதிமுகவிற்கு நம்பகத்தன்மையாக எடப்பாடி இருக்கவில்லை என்ற பிம்பத்தை கட்டமைத்து கட்சியில் இருந்து முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டிவிட்டு கட்சியின் கட்டுப்பாடுகளை சசிகலாவிற்கு கொடுத்து முதல்வர் வேட்பாளராக வேலுமணியை நியமிக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக பரவலாக பேச்சு ஆரம்பித்துள்ளது. இந்நிலையில்தான் இருவேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் என்பது உறுதியானவுடன் ஓபிஎஸ் தரப்பில் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டுள்ளது. தனியாக பேச நேரம் ஒதுக்கப்படாத நிலையிலும் விமான நிலையத்தில் சந்திக்க மட்டுமே பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அனுமதி தரப்பட்டது. பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்தித்தபோது ஒரு கடிதம் மற்றும் ஒரு ஃபைல் ஆகியவற்றை கொடுத்துள்ளார். ரகசியத்தை வெளியில் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்வார் என பேசி ஒரு வாரம் கூட முடியாத நிலையில் பிரதமர் மோடியிடம் அவர் கொடுத்த அந்த ஃபைல் தான் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் தூக்கத்தை கெடுத்துள்ளதாக கூறுகின்றனர் அவரால் வெளியேற்றப்பட்ட முன்னாள் அதிமுகவினர். டெல்லி வந்து சந்திக்குமாறு பிரதமர் மோடி ஓபிஎஸ்ஸிடம் கூறியுள்ள நிலையில் விரைவில் டெல்லியில் வைத்து அதிமுகவின் பஞ்சாயத்துகள் மீண்டும் கிளறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒன்றுபட்ட அதிமுக சாத்தியம் என பலகாலமாக ஓபிஎஸ் கூறி வரும் நிலையில் சமீப நாட்களில் சசிகலா, வேலுமணி படு சைலண்டாக இருப்பதும் டெல்லியின் அசைன்மெண்ட் தான் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறிய பிறகு நீதிமன்ற தலையீடு ஏதும் இல்லாமல் சமீபத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு நடத்தி முடிக்கப்பட்டது. நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற அதிமுகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும் என எடப்பாடி பேசினார். ஆனால் வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை கொடுப்பதற்கான கையெழுத்தை எடப்பாடி பழனிசாமி போட வேண்டுமா அல்லது சசிகலா போட வேண்டுமா என்பதை இன்னும் சில வாரங்களில் பாஜக முடிவு செய்ய போவதாக அரசியல் நகர்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன.